நெறைய பேர் தொடர்ந்து 30 நாள், 45 நாள் தினமும் எனிமா குடுப்பாங்க. இந்த மாரி குடுக்கக்கூடாது. நம்ம கட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் பூரா டெப்ளீட் ஆயிடும். ஸோ, அதனால அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை கடைப்பிடித்து தான் நம்ம எனிமா குடுக்கணும். அப்பத்தான் அது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான அவுட்கம்ஸ் குடுக்கும். சரி, எந்தெந்த பிரச்சனைகளுக்காக எனிமா குடுக்கலான்னா, நெறைய பேர் வெயிட் லாஸ்க்காக ஏதேதோ ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. நெறைய வொர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு ஈஸியான ஆப்ஷன். எதுக்காக வாக்கிங் போறோம், இந்த மாரியான வொர்க் அவுட்ஸ் பண்றோம்னா, கலோரிஸ பர்ன் பண்றது. அத இது ஒரு அதிவேகமாக பண்ணும். நம்ம மலக்குடல்ல இருக்கக்கூடிய நாட்பட்ட கழிவுகளுடைய தேக்கம் தான் உடம்புல வரக்கூடிய ஊதல், கொழுப்பு, ஃபேட்டி லிவர் போன்ற பிரச்சனைகள், ஒபிசிட்டி இந்த மாரியான கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், ட்ரைகிளிசரைட் ப்ராப்ளம் எல்லாமே. ஸோ, அப்ப நம்ம மலக்குடல சுத்தம் பண்ணணும்னா, இந்த எனிமா குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்மெல்லோட அந்த குடல் சுத்தமாகி வெளிய போகும். ஸோ, அப்ப ஆட்டோமேட்டிக்